शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्. இன்றைக்கி ப்ரீஃபாக சிவ தத்துவம் பற்றி சிவன் கோவில் வழிபாட்டை பற்றியும் ப்ரீஃபாக பார்ப்போம். அதில் மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு. ஸோ சைவ சித்தாந்த பிரகாரம் சிவன் 3 ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கார். ஒன்று பரசிவம், ரெண்டாவது சதாசிவம், மூணாவது மாகேஸ்வர மூர்த்தம்னு. இப்போது பரசிவமில் எப்படி இருக்காருன்னா, அவர் ஹீ இஸ் பியாண்ட் நேம் அண்ட் ஃபார்ம் அண்ட் பியாண்ட் ஆல் அட்ரிபியூட்ஸ். பரசிவத்தில் நம்ம சொல்கிறோமே, நிர்குணம் நிஷ்கலம் நித்தியம் மனோவாச்சா மகோச்சரம், வாக்குக்கு மனசுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். ரெண்டாவது நம்ம சிவபுராணத்தில் பார்க்குறோம், அவர் ஆதி அந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக உண்டானார். அப்போ பிரம்மா அவரோட தலையை பார்க்க போனார், விஷ்ணு பாதத்தை பார்க்க போனார். அதெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம். அதில் த அவுட்கம் ஆஃப் தட் இஸ், கடைசியில் நம்ம எல்லா தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்கிட்ட வேண்டிண்டா, நீங்கள் இந்த அருட்பெருஞ்சோதியாக இருந்த ஆபாதாள நமஸ்தலாந்த புவன பிரம்மாண்ட மாவிஸ்வரத்து ஜோதிஸ்பாட்டிக லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதை, இந்த ரூபத்தில் இருந்தாக்க எப்படி வழிபடுறது அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த மாதம் மார்கழி மாதம் ஆருத்ரா நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவலிங்கமாக தோன்றினார். ஸோ நம்மளுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் த கோவிலில் நம்ம வழிபடுற இந்த மூர்த்தி சிவலிங்கம் தான். சிவலிங்கம் அரூப ரூபம், தட் இஸ் கை காலெலாம் கிடையாது, ஒரு ஷேப் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஆனால் அவயவங்கள் கிடையாது கை காலெலாம். ஸோ அதனால தான் அரூப ரூபம்னு பேர். ஸோ அந்த ரூபத்தில் சிவாச்சாரியார்கள்லாம் அவருக்கு 5 முகம் இருக்கிறதா தியானம் பண்ணுவா. பஞ்சானனாய வித்மஹே சிவகராய தீமிஹி தன்ன சதா சிவ பிரச்சோதயாத்னு. அந்த 5 முகங்கள் என்னென்னா, சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம்னு பேர். அது என்ன, அந்த 5 முகமும் எதை குறிக்கிறதுனா பஞ்சகிருத்தியம் குறிக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்னு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், படைத்தல் காத்தல் அழித்தல்னு. திரோதானம்னா நம்மளோட உண்மைய ஸ்வரூபத்தை மறைக்கிறது, த வீலிங் பவர் ஆஃப் த லார்ட். ஸோ அது திரோதானம். கடைசியில் அந்த வீலிங் பவரை நீக்கி நம்மளோட ரியல் ஸ்வரூபத்தை புரிய வைக்கிறவர் ஈசானர், அனுகிரகமூர்த்தின்னு பேர். ஸோ இதுதான் அந்த 5 மூர்த்தி சிவலிங்கத்துக்குள்ள. அதே மாதிரி இன்னும் 2 மாதம் கழித்து சிவராத்திரி அன்னைக்கு அந்த லிங்கத்திலேருந்தே ஒரு ரூபமாக வெளியில் வரார். அதாவது நம்ம சிவன் சந்நிதியில் மேற்கு புற சவரில் கோஷ்ட விக்கிரகமாக லிங்கோத்பவர்னு இருப்பார். லிங்கத்திலேருந்து வெளியில் வருவார். தலை கொஞ்சம் மறைச்சிருக்கும், கால் கொஞ்சம் மறைச்சிருக்கும். அவருக்கு லிங்கோத்பவர்னு பேர். இந்த லிங்கோத்பவ மூர்த்தி தான் முதல்ல மாகேஸ்வர மூர்த்தத்தோடு சேர்ந்தவர். நம்ம ஏற்கனவே பார்த்தது பரசிவம், அப்புறம் சதாசிவம்ன்ற லிங்கம். 3வது மாகேஸ்வர மூர்த்தத்தில் தான் அவர் அவயவங்களோடு பார்க்கலாம் சிவனை. அதில் முதல் மூர்த்தி லிங்கோத்பவர். அதிலே நீங்கள் பல மூர்த்தி கேள்விப்பட்டிருப்பேன். இந்த தட்சிணாமூர்த்தி, நடராஜர், பைரவர், பிக்ஷாடனர், கல்யாண சுந்தரர், இவாள்லாம் மாகேஸ்வர மூர்த்தத்தை சேருவா. அதை 32 மூர்த்தி 64 மூர்த்தியாக விசேஷமாக சொல்லுவாள். இதுதான் சிவ தத்துவத்தை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது சிவன் கோவில் வழிபாட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சிவன் கோவிலில் நம்ம முதல்ல நுழைஞ்ச உடனே 2 லிங்கம் ப்ராமினெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். ஒன்று அவரோட முகமண்டபத்திலே இருப்பார், அவர் பேர் கைலாசநந்தின்னு பேர். அதே சமயத்தில் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்தியோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம சிவன் வழிபாட்டையே ஆரம்பிக்கணும். அந்த அதிகார நந்திக்கு சொல்லுவா, நந்திகேஷ மகாப்ராக்யா சிவத்தியான பராயணா மகாதேவஸ்ய சேவார்த்தம் அனுக்யாம் தாத்துமர்கசின்னு அவர்கிட்ட இந்த பர்மிஷன் வாங்கிட்டு சிவன் சன்னதியை பிரதட்சணம் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் பிரதட்சணம் ரூல் இருக்குது. விக்னேஸ்வரருக்கு 1, ஆதித்யனுக்கு 2, ஆதித்யன் 6 நவகிரகம்,
அப்புறம் சிவன் பரிவாருக்கு 3, விஷ்ணு பரிவாருக்கு 4, அஸ்வத்த மரத்துக்கு 7ன்னு அதே மாதிரி சிவனுக்கு 3 விசேஷ பிரதட்சணம் பண்ணிட்டு சில பிரதோஷ காலத்தெல்லாம் விசேஷ பிரதட்சணம் ஒன்று பண்ணுவாள். அந்த மாதிரி பிரதட்சணமெல்லாம் சிவனுக்கு நிறையா சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் சிவனுக்கு வந்து நிறையா உற்சவங்கள்லாம் கொண்டாடுவாள். சோமவாரம், அதுக்கப்புறம் பிரதோஷம். அந்த பிரதோஷத்திலே சனி பிரதோஷம் அண்ட் சோமவார பிரதோஷம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தவிர நம்ம வந்து ஆனுவல் ஃபெஸ்டிவல்னு பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம்லாம் பண்ணுவோம் சிவனுக்கு. அப்புறம் வந்து சிவன் எப்போவுமே அந்த ஊர்வலம் போகும்போது, இந்த விழாம்போது இந்த 5 மூர்த்தியாக போவாள், பஞ்சமூர்த்தின்னு. முதல்ல வந்து அவரோட முதல் பிள்ளை விக்னேஸ்வரர் போவார். 2வது வந்து சோமாஸ்கந்த மூர்த்தியாக சிவன், பார்வதி, நடுவில் சுப்பிரமணியரோட போவாள். கடைசியில் பின்னாடி அவரோட பிரைம் டிவோட்டி சண்டிகேஸ்வரர் ஒருவர். இதுதான் பஞ்சமூர்த்தின்றது. ஸோ நம்ம சிவன் சன்னதியில் வந்து சிவன் வழிபாட்டு முடிஞ்சு சிவன் வழிபாட்டுக்கு பலன் கொடுக்குறவர் வந்து சண்டிகேஸ்வரர் தான். அவர் தான் ஆக்சுவலி சிவ வழிபாட்டுக்கு பலதாத்தா. அதனால்தான் அவரையும் வணங்கணும். நீலகண்ட பதாம்போஜ பரிஸ்புரித மானச சம்போ சேவா பலம் தேகி சண்டிகேச நமோஸ்துதேன்னு சண்டிகேஸ்வரன் நம்ம கட்டாயம் வணங்காமல் வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம சிவன் பிரதட்சணம் பண்ணும்போது சிவகணங்கள்லாம் நம்மளோட கூடவே வருவாள். அதனால்தான் சிவன் கோவில் வழிபாட்டு முடிச்சு கடைசியில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அந்த சிவகணங்கள்லாம் நீங்கள் சன்னதிக்கு திரும்பி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம் கட்டாயம். அதனால் கட்டாயம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்றது ஐதீகம். அதில் வந்து அப்போ வந்து மகாபலி பரிவாராக சிவாக்ஞா பரிபாலகாக மயா நிவர்த்திதா யூயம் கச்சந்து சிவசந்நிதம் கச்சந்து சிவசந்நிதம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சிவன் கோயில் வழிபாட்டை பற்றி ப்ரீஃபாக இன்றைக்கி சொல்கிற விரும்புது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.